ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 டே நியூ இயர் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7ல் இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 6 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட மசில்ஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம 6 டேஸ் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணதுன்னா மசில்ஸ்லாம் நல்லா பெயினாக இருக்கும், நல்ல மசில்ஸில் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஸோ அதை கூல் டவுன் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் அது ரெக்கவரி ஆகி நெக்ஸ்ட் டேக்கு அது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி டே 7 பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 7th டே வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெச்சஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் தான். இது வந்து பேக்கில் உங்களால் எவ்வளோ லெக்கு புல் பண்ண முடியுமோ புல் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே 10 கவுண்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லெக்கை இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும், இந்த டோஸை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச்சாக பெயினாக இருக்கும். அப்படியே இந்த பெயின்லாம் ரிலீஃப் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல் பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ வாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் சைடு 1. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா இந்த லெக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது ஃபீல் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த எக்ஸசைஸ்க்கான எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்கை வந்து நல்லா இப்படி பேக்கில் வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி 90 டிகிரி இருக்க மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. So 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஸ்லோவாக கவுண்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த பக்கம் இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் வந்து பேக் ஃப்ளோரை டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நான் போட்டிருக்க ஒர்க் அவுட்டு நான் சொல்கிற மாதிரி டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய 15 kg வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ வேணால் வெயிட் லாஸ் பண்ணலாம். இதே மெத்தட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எவ்வளோ வேணால் வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள். பட் வந்து அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரிலாக்ஸாக பொறுமையாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வியூ பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. வெரி யூஸ்ஃபுல்ன்றது வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெக்ஸை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப் பண்ணிட்டு ஸோ இந்த பக்கம் டச் பண்ணணும், மேக்ஸிமம் டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் வந்து எவ்வளோ டச் பண்ணுமோ டச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6
7 8 9 10 லெக்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படுத்துக்கலாம். படுத்துட்டு இந்த லெக்கை வந்து ஃபோல்டு பண்ணி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லெக்கை வந்து இந்த கால் மேலே போட்டுக்கோங்க. இந்த கை வந்து இங்கே இருக்க ஓட்டையில் விட்டுட்டு இந்த கை வந்து இப்படி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா பேக்கில் புல் பண்ணணும். ஸோ இப்படி புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த தை ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த காலில் இந்த காலோடைய தை ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட் இந்த பக்கம் அதே போல் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 முடிச்சாச்சு. வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட்டும் டயட் டிப்ஸும் உங்களுக்கு எல்லாருமே அவங்களோட சீக்ரெட்டை வந்து கண்டிப்பாக யாருமே எந்த சேனலுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் இது சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்காகவும் நான் இது சொல்லலை. இதனால நீங்கள் மோட்டிவேட் ஆகணும், நீங்கள் ஹெல்த்தி ஆகணும். இதனால் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களோ அவங்க வந்து வெளியில் வரணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி எதனா ஒரு டவலோ எனி ஷாலோ ஏதோ உங்கள் வீட்டில் இருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு படுத்துக்கோங்க. படுத்து காலில் போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். பேக்கில் நல்லா புல் பண்ணுங்கள். எவ்வளோ புல் பண்ண முடியுதோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் லெக்ஸு. ஸோ 1 2 3 இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது எனக்கு. 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட் இந்த சைட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கை வந்து ஃப்ளோரில் ஈவனாக இருக்கணும். ஸோ இப்படி கால் வந்து இப்படி வைக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. நெக்ஸ்ட் opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து 1 2 3 4 5 நல்லா டைட்டாக அப்படி 6 7 8 9 10 நெக்ஸ்ட்டு வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்சு நம்ம டெய்லி பண்ணுறது தான் கோப்ரா ஸ்ட்ரெச்சு. ஸோ இது வந்து நல்லா இப்படி கை மேலே வச்சுட்டு இப்படி நல்லா பேக்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 puppy stitch.
1 2 3 4 5 6 7 8 9 10. Ab stretch. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டு, செகண்ட் டெலிவரி ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஈச் டெலிவரி வந்து எல்லா உமன்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா எனக்கு 2 குழந்தையுமே சி செக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேபி அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது எந்த நாலேஜுமே இல்லை. அப்புறம் எனக்கு குண்டாக இருக்கிறத பற்றி யோசிக்க கூட எனக்கு டைமும் இல்லை. ஃபஸ்ட்டு பேபினால எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து வளர்க்குறதுக்கு வந்து நிறையவே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னை பற்றி நான் யோசிக்க கொஞ்சம் கூட எனக்கு டைமே இருந்ததில்லை. ஸோ இப்படி தான் எல்லா உமன்ஸ்க்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து 80% இப்படி தான் இருப்பாங்க. ஒரு 20% 30% வேணால் வந்து அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஹெல்த்தியாக அவங்க பார்த்துக்கிறதுக்கு. பட் 80% நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து அவங்க ஹெல்த்தை வந்து சுத்தமாக கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதுக்கு வந்து நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் நமக்கு சில டைம் வந்து அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இண்டிபெண்ட்டாக நம்மளே தான் வந்து ஃபீமேல்ஸே தான் வந்து குழந்தைங்கள ஃபுல்லாக 100% டேக் கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து அப்படி தான் என்னோடய லைஃப்பும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பட் வந்து வந்து என் பாப்பா வந்து 3 இயர்ஸில் வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. பட் பார்த்திங்கன்னா அப்போ கூட டைம் கிடச்சிதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒர்க் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து என்னோடய மார்னிங்கில் வந்து நான் என்னுடைய 1 ஹவர் வந்து என்னோடய மார்னிங்கில் தான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே வந்து உமன்ஸ் எப்போவுமே ஆக்குப்பைடாக தான் இருப்போம். நமக்குன்னு எப்போவுமே எந்த டைமும் கிடைக்காது. ஸோ அதனால் நான் மார்னிங் வந்து எல்லோரும் தூங்கும்போது மட்டும்தான் எழுந்துச்சி இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்போ ஒரு 7 kg வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பேபி வந்து நின்றுட்டா. ஏன் இந்த ரீசன் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 இயர் வந்து எனக்கு கன்சீவ் ஆகலை. ஸோ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கன்சீவ் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நான் மெடிக்கேஷன்லாம் போய் தான் வந்து கன்சீவ் பண்ணேன். பட் செகண்ட் ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா ஒரு 7 kg நான் வெயிட் லாஸ் பண்ணோன்னே வந்து எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்குன்னு ட்ரை பண்ணுற உமன்ஸ் ரொம்ப ஒபீஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் ஒபீஸாகவே இல்லை, ஒல்லியாக தான் இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து ஷுவராக நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். ஸோ கன்சீவ் ஆக லேட் ஆகுதுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டெலிவரியில் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 6 month ஆகிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் 7 kg வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நல்லாவே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ 6 month வரைக்கும் தான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்ததுனால நான் 6 month கம்ப்ளீட் ஆனோடனே வந்து சாலிட்ஸ் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 C செக்ஷன் ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். சுத்தமாக தூக்கம் இருக்காது. நைட்டு ஃபுல்லாக ஃபீடிங் பண்ணுறது, முழிச்சிட்டு இருக்குது, பாப்பா வச்சுட்டு நடக்கிறது இப்படி தான் இருக்கும். பட் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணாத, வேண்டாம், உன்னால் முடியாது, எதுக்கு நீ கஷ்டப்படணும், நீ என்ன சினிமாவில் நடிக்க போறியா, நீ என்ன ஹீரோயினா, எதுக்காண்டி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து இது வந்து என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சம்மந்தப்பட்டதை எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நான் ரொம்ப டவுனாக ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்ட்டு நான் வந்து செல்ஃபாக நான் திங்க் பண்ணதுனால ஒரே ரீசன்னால் மட்டும்தான் என்னோடய வெயிட் லாஸ் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க, இல்லை வந்து நம்ம பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. செல்ஃபாக நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா நீங்கள் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் யார் சொல்கிறதையுமே நான் கேட்கல.
பேபிக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆனோடனே நான் வந்து மார்னிங் எழுந்துச்சி இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அப்டேட் வீடியோ டயட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு மதர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதரு. ஸோ அதனால் வந்து நான் வந்து நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். சுத்தமாக சாப்பிடாம அந்த மாதிரிலாம் இல்லை. முதல்ல சாப்பிடாம நம்ம ரொம்ப ஃபுட்டு கம்மி பண்ணாலும் நமக்கு வெயிட் லாஸே நடக்கவே நடக்காது. ஸோ நிறைய பேர் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் ஏன்னா நமக்கு வெயிட் லாஸே நடக்கலன்னு. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே நடந்திருக்கும். கரெக்டான ஃபுட்டை கரெக்டான டைமில் சாப்பிடுங்க, அப்போ மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்கள் ஃபுட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ இது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸு எனக்கு ரிசல்ட் வரல, என்னடா ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் நம்ம ப்ராப்பராக. நம்ம இது வரைக்கும் ஒர்க் அவுட்டை பண்ணதில்லை, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஸ்போர்ட்ஸோ எதுவுமே நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இப்படி இருந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடான்னு வெயிட் லாஸ் ஆச்சு. அப்படியே நில்லில் இருந்தது டக்குன்னு வெயிட் லாஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு கடகடன்னு 1 or 2 kgs அப்படியே கடகடன்னு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னுடைய ஜேர்னியோட ஸ்டோரி. ஸோ இந்த ஜேர்னி ஸ்டோரியை வந்து நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோவாக போடணும், பர்சனலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்காண்டி போடுறேன். ஸோ வாங்க, இன்னும் ஸ்ட்ரெச்சஸ் முடியல, நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லிசார்ட் ஸ்ட்ரெச் தான். ஸோ இந்த லெக்கை வந்து நம்மளோட ஹேண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலோட வந்து டோ பாயிண்டில் கொஞ்சம் கீழே வைக்காமல் கொஞ்சம் அப்படி மேலே வந்துட்டு இப்போ வந்து இது ஸோ இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் பண்ணுவோம். இது லிசார்ட் ஸ்ட்ரெச் இது பேர். ஸோ இந்த கை எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்மளுடைய காலை வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து டோ பாயிண்டில் வச்சுட்டு அப் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 6 மேலே பார்க்கணும் 7 8 9 10. ஸோ அது முடிச்சிட்டோம். பீஜன் ஸ்ட்ரெச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெக்கை வந்து இப்படி போட்டுட்டு இந்த கால் வந்து நல்லா ஃப்ளோரில் டச்சாக இருக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்போ பிளாங்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு 1 2 3. இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் நமக்கு. இதில் 4 5 6 7 8 9 10. நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. வச்சுக்கோங்க. 2 கால் அப்படி வச்சுட்டு அப் பண்ணிக்கோங்க. இது மவுண்டன் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ லஞ்சஸ் ஸ்ட்ரெச்சு இது பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த கால் வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளோட டோக்கு முன்னாடி இந்த நீஸ் வந்து போகணும். ஸோ இப்படி தான் 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இந்த சைடு ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வச்சுட்டு இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்குக்கான ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ரெண்டுத்தையும் பின்பக்கம் இப்படியே கோத்துக்கிட்டு இருந்தால் இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது வந்து கீழே வச்சுட்டு கீழே கோத்துருக்கேன். கீழே ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸாக இருக்கான்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.